श्रीमदवान्वयसुधाम्बुधिपूर्णचन्द्रं श्रीश्रीनिवासगुरुवर्यकृपात्तचक्रं श्रीनव्यरङ्गयतिवर्यकृतात्मरक्षं वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रं भारद्वाजं शतारिं शुभगुणान् पण्डितेन्द्रं भजेऽहं सूनुं नारायणस्य संस्कारमाद्य ग्रन्थान् वीररद्भीषकारेः न्यस्तभारं सुम्मे श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारं श्रीमच्छ्रीरङ्गनाथाह्वयं कृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम्। जीवनं जगतां जीयात् किमप्यदततं स्वतन्त्रं सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयं महः प्रणामं लक्ष्मणमुनिः प्रदिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वादीनपदिकां श्रुतिम्। अस्मद्गुरुपरम्परायै नमः। போன உபன்யாசம் லைன் சரியா இல்லாததுனால சரியா கேட்கல, ரெக்கார்டும் பண்ண முடியலன்னு சுரேஷ் சுவாமி சார். அதனால அதை சுருக்கமாக முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு விஷயங்களை அடியே இன்னைக்கு உபன்யசிக்கலாம்னு இருக்கேன். இந்த லோகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களும் ரெண்டு விதமாக இருக்கு, பிரமாணம்னு பிரமேயம்னு. அதில் ஒரு பொருளை நாம் எதனால் தெரிஞ்சுக்கிறோமோ அதை பிரமாணம்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட அந்த பிரமாணமானது பிரத்யக்ஷம்னு அனுமானம்னு சப்தம்னு மூணு விதங்களாக இருக்கு. எந்த ஒரு பொருளை நாம் இப்படிப்பட்ட இந்த மூவகையான பிரமாணத்தினாலே தெரிஞ்சுக்கிறோமோ அத்தை பிரமேயம்னு சொல்கிறோம். அந்த பிரமேயமானது சித்து அசித்து ஈஸ்வரன் அப்படின்னு, சேத்தனம் அச்சேதனம் பெருமாள் அப்படின்னு மூணு விதமாக இருக்கு. இதுக்கு தான் தத்துவத்திரயம்னு பேரு. இதில் இந்த அச்சித்தத்துவமான அச்சேதன தத்துவத்தை பிரகிருதி, காலம், சுத்த சத்துவம், தர்மபூத ஞானம் அப்படின்றதான 4 தலைப்புகளின் கீழே மிக மிக விளக்கமாக அதை நாம் தெரிந்து கொண்டோம். இப்போ சித்தான சேதனமான ஜீவாத்மாவை பற்றி நாம தெரிஞ்சுக்கலாம். அச்சேதனமான, அதாவது அறிவில்லாததான மண்கட்டியானது ஒரு கொடமாரத்தை நாம எல்லாரும் பிரத்யக்ஷமா பார்க்கிறோம். இங்கே மண்கட்டியாக இருந்தது குடமாக ஒரு மாற்றத்தை அடைகிறது. இதைத்தான் சாஸ்திரம் சுரூப அந்யதாபாவம்னு சொல்றது. ஆனா ஜீவாத்மாக்களுக்கு இப்படிப்பட்ட விகாரம் அதனுடைய சுரூபத்தில் இல்லை. ஜீவாத்மாவுடைய தர்மபூத ஞானம் சுருங்கி விரியும் தன்மையுடையவதாக இருக்கிறதுனால அது ஜீவனுடைய அறிவிலே தாக்கத்தை ஏற்படுத்துவதனால அதை ஸ்வபாவ அந்யதா அபாவம்னு
நாம பூர்வாச்சாரியெல்லாம் சொல்றா. இப்போ இந்த ஜீவாத்மாவுக்கு தன்னிடத்தில் இருப்பதான அந்த அறிவுங்கிறது இருக்கே, அது மாற்றமடைவது, விகாரப்படுறது இருக்கே, அது சுபாவ அந்நியதாபாவம்னு சொல்லப்படுறது. இப்போ ஜீவாத்மாவுக்கு ஸ்வரூபத்தில் அந்நியதாபாவம் இல்லை, ஆனால் சுபாவத்தில் அந்நியதாபாவம் இருக்கு. இதை நாம கண்கூட பிரத்யக்ஷமா பார்க்கிறோம். குடத்தை பிரத்யக்ஷமா பார்க்கிறோம், ஆனா அது சேதனமான ஆத்மாவிலே ஏற்படுவத இந்த மாற்றத்தை நம்மளுடைய ஊன கண்களாலே அதை பிரத்யக்ஷமா நாம பார்க்க முடியாது. அதனால நாம கண்களினாலே பார்க்கின்றதான விகாரமான மாறுபாட்டை உடைய அந்த சேதனத்தை முதல்ல நிரூபணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேதனமான ஜீவாத்மாவை நம்ம ஆச்சாரியானா நிரூபிக்கிறார். இப்படி சொல்றத சங்கதி கூறுதல்னு தெளிவா சொல்லுவார். இப்போ ஒன்றை நிரூபிச்ச பிற்பாடு அதோட தொடர்புடையதான இன்னொன்னு நிரூபிக்காம நாம் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த தொடர்புடையதான வஸ்துவை ஏன் நிரூபிக்கலேங்கிறதான ஒரு கேள்வி எழும் இல்லையா? அதனால ஒன்றுடன் தொடர்புடைய மற்றொரு பொருளை நிரூபிப்பது என்பது சாஸ்திரங்களிலே ஒரு மரபு, அது வழி வழி வந்ததான கொள்கை. ஈஸ்வரனுக்கும் ஜீவாத்மாவுக்கும் பொதுவான லட்சணங்கள் சில இருக்கு. அதாவது ஈஸ்வரனும் ஆத்மா, அதாவது பகவானும் ஆத்மா, ஜீவாத்மான நாமளும் ஆத்மா. ஆத்மாங்கிறதுனால ரெண்டும் ஒன்று தானே. அப்போ பிரத்யேகத்துவங்கிறதும் சேத்தனத்துவங்கிறதும் ஆத்மத்துவங்கிறதும் கர்த்தத்துவங்கிறதும் இந்த 4 இது பொதுவான லட்சணங்கள். இதுல பிரத்யேகத்துவங்கிறது ஸ்வஸ்மை ஸ்வயமேவ பாசமானத்துவம்னு சாஸ்திரத்தில் சொல்லுவார். அதாவது தனக்குத்தானே தோற்றுகை. இந்த ரெண்டாவதான அதாவது பிரத்யேகத்துவம்னா தனக்குத்தானே தோற்றுகை, சேத்தனத்துவம்னா அது ஞான ஆசிரியத்துவம்னு சொல்லுவார். அதாவது ஞானம் என்பதான ஒரு குணத்துக்கு எப்பொழுதும் ஆசிரியமாக இருப்பது. இந்த ஆத்மத்துவங்கிறது சரீரத்திற்கு பிரதிசம்பந்தியா இருக்கிறது. இப்போ பிரதிசம்பந்தின்னா என்ன? ஒன்றை விட்டு ஒன்று பிரியாம எப்பொழுதும் 2 வஸ்து சேர்ந்தே இருந்தா அதுக்கு ஒன்றுக்கு ஒன்று பிரதிசம்பந்தின்னு சொல்லுவாங்க. இந்த 4 லட்சணங்கள் இருக்க, இந்த பொதுவான லட்சணங்கள் இது ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டுக்கும் பொதுவானது. ஆனா ஜீவாத்மாவை பரமாத்மாவிடமிருந்து பிரிக்கிறதானது அது விசேஷ லட்சணங்கள்னு, அதாவது அணுத்வேஷதி சேதனத்துவம் அப்படின்னா அணுவாக இருப்பது அறிவுடையதாக இருப்பதுன்னு இந்த ரெண்டையும் சேர்த்து சொன்னான். எப்பொழுதும் சுதா சேஷத்வே சதி சேதனத்துவம், அதாவது இயற்கையிலேயே அடிமைப்பட்டவனாக எப்பொழுதும் அறிவு உடையவனாக இருப்பதுன்னு அர்த்தம். எப்போதும் ஆதேயத்துவ விதேயத்துவ பராதீன கர்த்தத்துவம், அதாவது தாங்கப்படுவதும் நியமிக்கப்படுவதும் பிறருக்கு கட்டுப்பட்ட கர்த்தாவாக இருப்பதுமே இந்த ஆதேயத்துவ விதேயத்துவ பராதீன கர்த்தத்துவங்கிறதுனால சொல்லப்படுறது. நம்
ஆச்சாரிய வள்ளல் தூப்புல் மகாதேசிகன் நியாய சித்தாஞ்சனம்னு ஒரு அதி அற்புதமான கிரந்தம் பண்ணிருக்கார். அதில் ஆரம்பத்திலேயே ஜீவாத்மாவின் லட்சணத்தை சொல்லும்போது அல்ப பரிமாணத்வே சதி ஞாத்ருத்வம் அப்படின்றார். அதாவது சிறிய அளவுடன் கூடிய அறிவுடையவனாக இருத்தல் என்பது இதுக்கு அர்த்தம். அல்ப பரிமாணத்வே, அப்போ சிறியதான அளவு. ஞாத்ருத்வம், சதினா கூடியிருக்கிறது, ஞாத்ருத்வம்னா அறிவுடைமையாக இருக்கிறது. அதாவது சேஷத்வே சதி ஞாத்ருத்வம், அதாவது அடிமைத்தனத்துடன் கூடிய அறிவுடனாக இருத்தல். அணுத்வே சதி ஞாத்ருத்வம், அணுவாக இருந்து கொண்டு அறிவுடனாக இருப்பது. அப்படின்னு 3 லட்சணங்களை நம் சுவாமி தேசிகன் நியாய சித்தாஞ்சனத்திலே அருளி செய்திருக்கிறார். அப்போ அல்ப பரிமாணத்வே சதி ஞாத்ருத்வம், சேஷத்வே சதி ஞாத்ருத்வம், அணுத்வே சதி ஞாத்ருத்வம், அல்லது சிறிய அளவுடன் கூடிய அறிவுடையனாக இருத்தல், அடிமைத்தனத்துடன் கூடிய அறிவுடையனாக இருத்தல், அணுவாக இருந்து அறிவுடையவனாக இருப்பது. இப்படி 3 லட்சங்களை சுவாமி தேசிகன் சொல்லியிருக்கார். இந்த ஜீவாத்மாக்கு லட்சணத்தை வேதம் சொல்லும் போது வாலாகிர சதபாகஸ்யன்னு சொல்லிட்டு, அதாவது அவனை மிக அல்ப பரிமாணத்துவம் உடையவனாக, அதாவது சிறிய வடிவனாக தெரிவிக்கிறது. மேற்கொண்டு ஞாத்ருத்வங்கிற பதத்தினாலே ஜீவன் அறிவுமயமானவன் என்பது ஸ்பஷ்டமா தெரிகிறது. அதனால அல்ப பரிமாணத்வே சதி ஞாத்ருத்வம் என்ற ஜீவாத்மாவின் லட்சணமானது லட்சியமான ஜீவாத்மாவிடம் நன்றாக பொருந்தி இருப்பதால இது ஒரு லட்சண சமன்வயமாக ஆகிறது. இங்கு சதி என்ற பதத்துக்கு விசிஷ்ட அல்லது கூடியது அல்லது சேர்ந்தது அப்படின்னு பொருள், அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். சதிங்கிற பதத்துக்கு முன்பு இருக்கிறதான அல்ப பரிமாணத்துவம், அதாவது சிறிய அளவுடன் கூடியதாக இருப்பது அப்படிங்கிறத விசேஷணமாகவும், சதிங்கிற பதத்துக்கு பின்னாலே இருக்கிற ஞாத்ருத்வம் என்கிறத விசேஷமாகவும் பேசிக்கணும். அல்ப பரிமாணத்துவங்கிறது விசேஷனம், ஞாத்ருத்வம் என்பது விசேஷம் அப்படின்னு வியாக்கரண சாஸ்திரக்காரா சொல்றா. இது எப்படின்னா, இந்த அல்ப பரிமாணத்துவம் என்பது ஒரு அட்ஜெக்டிவ், அந்த ஞாத்ருத்வம் என்பது நவுன். இப்போ அட்ஜெக்டிவ் நவுனும் தெரியும் இல்லையா? இப்போ இந்த நவுனுடைய குணாதிசயங்களை சொல்ல வந்தது இந்த அட்ஜெக்டிவ். அதை ஒரு சொல்லுவாங்க. இப்போ நல்ல கெட்ட இதெல்லாம் சொல்றோம், குட் பேட் இதெல்லாம் சொல்றோமோ, அது வெறுமை குட் பேடுன்னு ஏதாவது அர்த்தம் இருக்குமோ? குட் ஃபுட், குட் ஸ்லீப் அப்படின்னு சொன்னால் அதில் அர்த்தம் இருக்கு. அந்த ஸ்லீப்பு ஃபுட்டு அப்படிங்கிறதெல்லாம் நவுன். இப்போ அந்த குட்டுங்கிறது என்ன? அது அட்ஜெக்டிவ். அப்போ இங்க அல்ப பரிமாணத்துவங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ், அதுக்கு நவுன் இது ஞாத்ருத்வம். அப்போ அல்ப பரிமாணத்வே சதி ஞாத்ருத்வம் அப்படின்னு சொன்னா இந்த சதிக்கு முன்னால இருக்கிறத ஒரு அட்ஜெக்டிவாகவும் இந்த சதிக்கு அப்புறம் இருக்கிறத நவுனாகவும் வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டோம்னா அல்ப பரிமாணம்
அதாவது தி டைனியஸ்ட் பார்ட்டிகல்னு அர்த்தம் அல்ப பரிமாணம்னா. ஞாத்திருத்துவம்னா just got knowledge. அப்போ இந்த அல்ப பரிமாணத்துவே சதி ஞாத்திருத்துவங்கிறது தான் லட்சணம். இதுல இந்த அல்ப பரிமாணத்துவங்கிறத மட்டும் ஜீவனுக்கு லட்சணமா சொன்னோம்னா, இப்போ உலகத்துல குடம் முதலான வஸ்துக்கள் அல்ப பரிமாணம் உள்ளதாலே அதிவியாப்திங்கிறதான ஒரு தோஷம் சம்பவிக்கும். இந்த அதிவியாப்திங்கிறதான தோஷத்தை நீக்குவதற்காக லட்சணத்துல ஞாத்திருத்துவங்கிறதான பதம் சேர்க்கப்படுகிறது. இதுக்கு எகெயின்ஸ்டா அல்ப பரிமாணத்துவம் சேர்க்காமல் ஞாத்திருத்துவம் என்கிறத மட்டும் ஜீவனுக்கு லட்சணமா சொன்னா, ஈஸ்வரனுக்கு ஞானம் உண்டு, இந்த ஜீவாத்மாவுக்கு ஞானம் உண்டு. அப்போ ஈஸ்வரனிடத்துலையும் ஞாத்திருத்துவம் இருக்கு, ஜீவாத்மா இடத்துலையும் ஞாத்திருத்துவம் இருக்கு. அப்போ அதிலே முன்பு சொன்னதான அதிவியாப்திங்கிறதான ஒரு தோஷம் சம்பவிக்கும். என்ன சொல்லி அதிவியாப்தின்னு சொல்றேன். இப்போ ஒரு லட்சியத்திற்கு, அதாவது ஒரு வஸ்துவிற்கு ஒன்றை லட்சணமாக நாம் சொன்னோமேயானால் அந்த லட்சணமானது அந்த வஸ்துவினுடைய லட்சியத்திலே நன்னா பொருந்தி இருக்கிறது. இது ரொம்ப முக்கியம். அப்படி சொல்லப்படுறதான அந்த லட்சணமானது அனுமான பிரயோகத்தினாலே ஹேதுவாயிருந்து அந்த லட்சியத்தை தவிர இதர வஸ்துக்களில் இருந்து ஒரு வித்தியாசத்தை அது கட்டாயம் உண்டாக்கணும். உதாரணமா மாட்டுக்கு சாஸ்னான்னு சொல்றதான அந்த கழுத்துல ஒரு தொங்கு சதை இருக்கு பாருங்க, அது பசுவுக்கு லட்சணமா சொல்றது. கௌஹு இதர பின்னா சாஸ்னாதிமத்வாத்துங்கிறதான சொல்லுங்க. இப்போ இந்த அனுமான பிரயோகத்தினாலே ஹேது எது? அந்த பசுமாட்டை காளமாடு எரும மாடு என்பதான மாடுகளுடைய இதர ஜாதிகளில் இருந்து இது நன்றாக வேறுபடுத்தி விலட்சணமாக காண்பிக்கும். இப்படி இந்த அனுமான பிரயோகத்தினால ஹேதுவை நாம சாதிக்கும் போது அந்த ஹேதுனா காரணம்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அந்த காரணம் அவ்வியாப்தி அதிவியாப்தி அசம்பவம் அப்படின்னு அதுக்கு 3 தோஷம் ஏற்படும். அந்த தோஷம் இல்லாத நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். லக்ஷைக தேசே அவ்ருத்தித்வம் அப்படிங்கிற வச்சனம். அப்போ லட்சியத்திலே லட்சணம் இல்லாமை அவ்வியாப்திங்கிறதான தோஷம். அதாவது எதை நாம் ஒரு லட்சணமாக குறிப்பிட்டு சொல்கிறோமோ அந்த லட்சியத்தில் நாம் சொல்கிற லட்சணம் இல்லாத இருக்க அது அவ்வியாப்திங்கிறது. இப்போ உதாரணமாக பசுவின் நிறம் நீலம்னு சொல்கிறோம். அப்போ நீல பசுன்னு சொல்கிறோம். இப்போ பசுவுக்கு நீலம்ங்கிறத லட்சணமாக சொன்னோம்னா அந்த காராம்பசுவை வெள்ளை பசு, பிரவுன் பசு, இப்படி இதர பசுக்களிடத்திலே சொல்லப்பட்டதான லட்சணமான அந்த நீல நிறம் கிடையாது இல்லையா? இப்போ வெள்ளை பசு மாட்டில் நீல நிறம் இருக்கா? காராம்பசுல நீல நிறம் இருக்கா? இல்லையே. அதனால அவ்வியாப்திங்கிறதான தோஷம் வரும். அப்போ லட்சியேதர வித்தித்வங்கிற வச்சனப்படி லட்சியத்தை காட்டிலும் வேறுபட்டதான வஸ்துக்களிலே லட்சணம் இருந்தால் அது அதிவியாப்திங்கிற தோஷத்துக்கு இலக்காகும். இதே உதாரணத்தில் இப்போ
பசுமாடு 2 கொம்பை உடையது அப்படின்னு ஒரு லட்சணம் சொல்றோம்னு வச்சுருந்தோம். எரு மாட்டுக்கும் கொம்பு இருக்கு, 2 கொம்பு இருக்கு. காளை மாட்டுல 2 கொம்பு இருக்கு. மானுக்கும் 2 கொம்பு இருக்கு. இப்படி அது மற்றதிலேயும் இருக்கிறதுனால அது அதிவியாப்தி. இப்போ நாம சொல்ற லட்சணம் ஒரே ஜாதியிலே அந்த பசுமாட்டுல ஒண்ணுக்கு இருக்கு ஒண்ணுக்கு இல்லாத போச்சுன்னா அது அவியாப்தி. இப்போ நாம சொல்றது அந்த ஜாதியை காட்டிலும், அந்த பசுவை காட்டிலும் இதர ஜாதிகள்லேயும் அது இருந்ததுன்னா அந்த லட்சணம் அதுக்கு அதிவியாப்தின்னு பேரு. 3வது லட்சணம் இந்த லட்சியத்திலே இல்லாம இருக்கும், அதுக்கு அசம்பவம் பேரு. இப்போ பசுமாடு கால் ஒத்த குழம்ப உடையதுன்னு ஒரு லட்சணம் சொன்னோம்னா எல்லா பசுமாட்டுக்கும் 2 குழம்பு தான் இருக்கு. அப்போ பசுவுக்கு எந்த காலத்திலேயும் ஒரு குழம்புங்கிறது இல்லை, அது அசம்பவம். இது இன்னும் நல்லா சொல்லணும்னா நடக்க முடியாததை நடக்க அதுக்கு பிரசக்தியே இல்லை, சாத்தியமே இல்லை, அந்த மாதிரி இருக்கிறத சொல்றது. பாடி இந்த உபன்யாசத்துக்கு வர்றதுக்கு முன்னால ஒரு 5 நிமிஷம் ஸ்ரீமன் நாராயணன் அந்த ரோடு மூலையில் பெருமாளை பார்த்து 5 நிமிஷம் பேசிட்டு இருந்தேன்னு நான் சொன்னா அது அசம்பவம். அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை, அதனால அதுக்கு அசம்பவம். இந்த 3 தோஷம் அவ்வியாப்தி, அதிவியாப்தி, அசம்பவம், இந்த 3 தோஷமா இருக்கும். அதனால ஜீவாத்மாவுக்கு சொன்ன லட்சணங்களிலே இந்த 3 இருக்கக்கூடாது. அவ்வியாப்தி இருக்கக்கூடாது, அதிவியாப்தி இருக்கக்கூடாது, அசம்பவம் இருக்கக்கூடாது. அல்ப பரிமாணத்வே சதி ஞாத்ருத்வம், சேஷத்வே சதி ஞாத்ருத்வம், அணுத்வே சதி ஞாத்ருத்வம்னு இப்படி 3 விதமாக சொல்லப்பட்டதான ஜீவாத்மாவினுடைய லட்சணங்களிலே இந்த அவ்வியாப்தி, அதிவியாப்தி, அசம்பவங்கிறதான 3 தோஷத்துல எதுவுமே இல்லை. அதனால இது ரொம்ப நல்ல தோஷம் இல்லாததான ஒரு லட்சணம்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட இந்த ஜீவாத்மா சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டவன், இந்திரியங்களான புலன்களை காட்டிலும் வேறுபட்டவன், ஏகாதச இந்திரியமான மனத்தை காட்டிலும் வேறுபட்டவன், நாம் சுவாசிக்கின்ற பிராணனை காட்டிலும் வேறுபட்டவன், ஞானமாகிற அறிவை காட்டிலும் வேறுபட்டவன். இதுதான் ஆளவந்தார் தன்னுடையதான ஸ்ரீசுக்தியிலே தேகேந்திரிய மன பிராணதீப்யா அந்யஹா அந்யசாதனஹான்னு சொல்லிருக்கார். இப்போ நான் என் என்ற பதங்கள் எப்பொழுதும் ஒருவனுடைய ஆத்மாவை குறிப்பிடும் சொற்களாகவும், இப்போ அடியேன் இது என்னுடைய சரீரம்னு சொன்னேன்னா அது நான் வேறு என்னுடைய சரீரம் வேறுங்கிறது தானே அர்த்தம். இந்த சரீரம் வேறு, சரீரத்தை உடையவனான ஆத்மா வேறுன்னு அர்த்தம். லோகத்துல நாம் உடைமை மற்றும் அதை உடையவனை தனித்தனியாகவே காண்கிறோம். இப்போ இது என்னோட வீடுன்னு ஒருத்தன் சொல்றான், அப்போ அந்த வீட்டை காட்டிலும் அவன் வேறுபட்டவன். வீடேவா அவன் இல்லையே, அப்போ அந்த வீட்டை காட்டிலும் வேறுபட்டவன். அந்த வீட்டை தனக்கு சொத்தாக, தனக்கு பாத்தியதையாக உடையவன். அந்த வீட்டுக்கு அவன் சொந்தக்காரன். அந்த வீட்டுக்கு அவன் அவனுடைய உடைமை அந்த வீடுன்னு சொல்லலாம். அப்போ உடையவன் அந்த ஜீவாத்மா, உடைமை அவனுடைய உடைமை அந்த வீடு. இப்போ நான் என்னுடைய
சக்ஷுசேந்திரியத்தினாலே பார்க்கிறேன், நான் என்னுடைய ஸ்தோத்திர இந்திரியத்தினாலே கேட்கிறேன், நான் என்னுடைய வாக்கிந்திரியத்தினாலே சொல்றேன்னு படியன் சொல்றதா வச்சுக்குவோம். அப்போ நான் என்னுடைய சக்ஷுசேந்திரியங்கிறது என்ன? கண்ணு. நான் என்னுடைய கண்ணால் பார்க்கிறேன், நான் என்னுடைய ஸ்தோத்திரேந்திரியங்கிறது காது, நான் என்னுடைய காதாலே கேட்கிறேன், நான் என்னுடைய வாக்கிந்திரியத்தினாலேன்னா வாயினாலே, என்னுடைய வாயினாலே சொல்லுகிறேன் அப்படின்னு அடியன் சொன்னா, அப்போ என்னுடையதான இந்த கண் என்பது என்னை காட்டிலும் வேறு, என்னுடைய காது என்பதானது என்னை காட்டிலும் வேறு, என்னுடைய வாய் என்பது என்னை காட்டிலும் வேறு. அதே மாதிரிதான் என்னுடைய பிராணன், என்னுடைய மனசு. அப்புறம் நான் அறிகிறேன்னு ஒருத்தன் சொல்லும் போது அவனை காட்டிலும் அவன் அறிகின்றதான வஸ்துக்கள் வேறு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ஆத்மா வேறு, இந்த சரீரம் வேறுங்கிறத முதல்ல நாம ரொம்ப நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு 2.5 வயசு குழந்தை, அது இப்பதான் முதல்ல பேச ஆரம்பிக்கிறது, நான் சொல்றது. அப்போ அந்த 2.5 வயசுல அது அமனமா இருக்கு, அது சட்டை போட்டுக்கல. அந்த வயசுல பேச ஆரம்பிக்கும் போது நான் சொல்றது, அதுவே ஆணோ பெண்ணோ 10 வயசுல அது சிறுமியா இருக்கட்டும் இல்லை சிறுவனா இருக்கட்டும் நான் சொல்றது, அதுவே 25 வயசு யுவாவாகவோ யுவதியாகவோ இளைஞனாகவோ இளைஞனாகவோ இருக்கும்போது அந்த 25 வயசுல நான் சொல்றது, இதை 50 இயர்ஸ் மிடில் ஏஜ்லேயும் நான் சொல்றது. இப்போ 90 இயர்ஸ் இன்னும் கொஞ்சம் நாள சாக போகிறான், அப்பவும் நான் தான் அந்த ஆணோ பெண்ணோ சொல்கிறான். இப்போ 2.5 வயசுலேயும் நான், 10 வயசுலேயும் நான், 25 வயசுலேயும் நான், 50 வயசுலேயும் நான், சாக போகிறதுக்கு முன்னால 90 வயசுலேயும் நான். இந்த நான்கிறதுல எங்கேயாவது வேறுபாடு வந்ததோ, அதில் ஏதாவது டிஃபரன்ஸ் வந்ததோ வரல. ஆனால் 2.5 வயசுல இந்த சரீரத்தில் நாம் ஒரு சொக்கா போட்டுக்கல இல்லை கவுன் போட்டுக்கலன்னா யாரும் அதை ஒரு தப்பாக நினைக்க போகிறதில்ல குழந்தைன்னு. இந்த 10 இப்போ நம்ம இருக்க முடியுமா அந்த மாதிரி? இல்லை அந்த 10 வயசு அந்த சிறுவனோ சிறுமியோ அவன் போட்டுண்ட அந்த நிக்கரையோ இல்லை அந்த ஃப்ராக்கையோ இப்போ போட்டுக்க முடியுமா 50 வயசில்? முடியாது இல்லையா? இப்போ அந்த 25 வயசு அந்த யுவனோ யுவதியாவோ இருக்கும்போது இருக்கிற அந்த உடம்புடைய சக்தி 90 வயசுல இருக்கா? இல்லையே. அப்போ இந்த ஆத்மா நான் சொல்றது அப்படியே இருக்கு, அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. இந்த சரீரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அப்புறம் தேஞ்சு கடைசியில அது இல்லாதையே போயிடுது, அழிஞ்சே போயிடுது. அதனால சரீரத்தை காட்டிலும் ஆத்மா என்பது வேறு. இதை நன்னா தெரிஞ்சுக்கணும். இதுக்கு சரீராத்ம பிராந்தின்னு பேரு. அதாவது ஆத்மாவை சரீரமா நாம நினைக்கிறோமே, அதுல வரதான ஒரு குழப்பம், ஒரு மயக்கம், அது சரீராத்ம பிராந்தின்னு சொல்லுவார் சாஸ்திரங்கள்ல. அதாவது சரீரத்தை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டதுங்கிறத நாம நன்னா தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்காமல் இந்த சரீரமே ஆத்மான்னு நாம நினைச்சுட்டோம்னு வச்சுக்கோ, என்னாகும்?
கண்ணாடி முன்னால் நின்றுண்டு இப்படி பவுடர் பூசிக்கிறது, அப்படி இது பண்ணிக்கிறது, தலையை இப்படி வாரிக்கிறது, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்போமே தவிர அப்போ பாதுகாப்பதிலேயே நம்மளுடைய நேரத்தை செலவிடுமே தவிர ஆத்மரட்சணத்தை பற்றி ஒரு காலம் நினைக்க மாட்டோம். இது நன்னா தெரிஞ்சுக்கும்படியா பெரியவாச்சாம் பிள்ளைங்கிற வியாக்கியான சக்கரவர்த்தி 4000க்கும் வியாக்கியானம் பண்ணுறார். அவர் வாடினேன் வாடி வருந்தினேன்னு கலியனுடைய முதல் திருமொழி பாசுரத்துக்கு பெரிய திருமொழி பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்லும்போது ஆத்மாவை வெயிலிலே வைத்து சரீரத்தை நிழலிலே வைத்தான் ஒருவன் வியாக்கியானம் பண்றார். அது என்ன ஆத்மா சரீரத்திலையும் பிரிக்க முடியுமா என்ன? அதுக்கு அப்படி அர்த்தம் இல்லை. அதாவது சரீர ரட்சணத்தையே அவன் பிரதானமா வச்சுக்கிட்டான், ஆத்மாவை பற்றி கவனிக்கவே இல்லை. அப்ப ஆத்ம ரட்சணத்தை பற்றி அவன் எதுவும் பண்ணல அப்படின்றது. அப்போ ஆத்ம ரட்சணம் கிடையாது, வெறும் சரீர ரட்சணத்தை தான் அவன் பார்த்தான். அதைத்தான் ஆத்மாவை வெயிலிலே வைத்து சரீரத்தை நிழலிலே வைத்தான் ஒருவன்னு அங்கே பெரியவாச்சாம் பிள்ளை சொல்றாரு. இப்படி நாம எதெல்லாம் கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிறோமோ அது வேற. அதுல அந்த 3 சொன்னதான அந்த தோஷங்கள் அவ்வியாப்தி, அதிவியாப்தி, அசம்பவம்னு இல்லாததாக இருக்கணும். இப்படிப்பட்ட ஜீவாத்மா சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டவன், நம்மளுடைய புலன்களான இந்திரியத்தை காட்டிலும் வேறுபட்டவன், மனசை காட்டிலும் வேறுபட்டவன், பிராணனை காட்டிலும் வேறுபட்டவன். இப்படிங்கிறதுலாம் நம்ம ஆச்சாரியால் அதை பறக்க சொல்லுவா. இப்போ நான் கண்ணால பார்க்கிறேன், நான் காதால கேட்கிறேன், நான் வாயால பேசுறேன்னு சொல்லும்போது அந்த நான் என்பது வேறு, என்னுடைய இந்திரியங்கிறது வேறுங்கிறது ஸ்பஷ்டமா தெரியுது இல்லையா? அதே மாதிரிதான் என்னுடைய பிராணன், என்னுடைய மனசு அப்படிங்கிறதும் நான் அறிகிறேன் சொல்லும்போது அந்த அவன் அறிவது என்பது அவனை காட்டிலும் வேறுபட்டது. அவனுடைய பிராணன், மனசு, அறிவு ஆகியவை அந்த ஆத்மாவை காட்டிலும் விலட்சணமானது, வேறுபட்டதுங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஆத்மாவை பற்றியதான விசாரத்துல சாருவாகனுக்கும் நாம விசிஷ்டாதி சித்தாந்திகளுக்கும் ஒரு நீண்ட விவாதம் நடக்கிறது. அவர்களுடைய சுருக்கமாக தெரிவிப்போம். சாருவாகன் சொல்றான், எந்த சாருவாக மதத்துப்படி ஒருவனுடைய சரீரமே ஞானம் உள்ளதாக சொல்லப்படுகின்ற ஆத்மா, அவனுக்கு சரீரம் வேற இல்லை, ஆத்மா வேற இல்லை, சரீரமே ஆத்மா, ஆத்மாவே சரீரம். அதுக்கு சித்தாந்தி கேட்கிறார், சரிபா, சரீரத்தின் அவயவங்களே ஞானம் உள்ளவைகளா, அல்லது அந்த அவயவங்களின் கூட்டம் ஞானம் உள்ளதா, இல்ல அந்த அவயவங்களின் கூட்டத்தை காட்டிலும் வேறொன்னு இருக்கிறதா வச்சுட்டு அத்தஞானம்னு சொல்றியா அப்படின்னு 3 கேள்வி கேட்கிற. அதாவது அந்த சரீரத்தினுடைய அவயவங்களே ஞானமா, அல்லது அந்த அவயவங்களின் கூட்டம் ஞானமா, அல்லது அந்த அவயவங்கள் கூட்டத்தை காட்டிலும் வேற ஒண்ணு தனியா இருக்கு அதுதான் ஞானம்னு சொல்றியா அப்படின்னு கேட்கிறார். அதுல முதல்ல சரீரத்தில் இருக்கிற அவயவங்களுக்கு ஞானம் இருக்குன்னு வச்சுப்போம். எது ஒரே ஒரு ஊர்ல அநேகம் பேருக்கு அநேக விதமான அபிப்பிராயம் இருக்கிறதோ அந்த மாதிரி அந்த ஞானமுள்ள அவயங்களுக்குள்ளே அநேக விதமான அபிப்பிராயமே ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அப்படி சரீரம் இருந்ததுன்னா அதன் அவயவங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியான அபிப்பிராய பேதம் உண்டாகி அந்த சரீரம் சரிவர இயங்காமல் போயிடும். அதனால
இதை ஒத்துக்க முடியாது. அப்போ சரீரத்தினுடைய அவயவங்களுக்கு ஞானம் இருக்கு. இப்போ கைக்கு ஞானம் இருக்கு, காலுக்கு ஞானம் இருக்கு அப்படின்னு எல்லாம் வச்சுக்கிட்டோம்னு வச்சு, கண்ணுக்கு ஞானம் இருக்கு, காதுக்கு ஞானம் இருக்கு, வாய்க்கு ஞானம் இருக்கு, மூக்குக்கு ஞானம் இருக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா இது ஒன்றும் தனித்தனியா செயல்படும். அப்போ ஒன்றுக்கு ஒன்று சண்டை வரும், பேதம் வரும், ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம இப்போ ரெண்டாவதான பட்சத்துக்கு சரீரத்தின் அவயவங்களோட கூட்டத்துக்கு ஒரு ஞானம் இருக்குன்னு வச்சுட்டோம்னா, இது என்னுடைய பேண்ட்டு, இது என்னுடைய ஷர்ட்டுன்னு சொல்றான், இது என்னுடைய வீடுன்னு சொல்றான். அப்படி சொல்லும்போது வஸ்திரம், அதாவது அவன் துணி பேண்ட்டு சொல்றோமே, பேண்ட்டு, அவன் சொன்னதான அந்த வீடு, இந்த ரெண்டை காட்டிலும் அந்த நான் சொல்றானே இது என்னுடையதுன்னு சொல்றானோ, அப்போ அது வேறுபட்டதா அது ஒன்னா அப்படின்னா, இது என்னுடைய தலை, இது என்னுடைய கை, இது என்னுடைய சரீரம்னு நாம் சொல்லும்போது தலை கை சரீரத்தை காட்டிலும் நான் என்பதான ஆத்மா வேறுபட்டது அப்படிங்கிறது நமக்கு நன்னா தெரிகிறது. ஆனா அவயவத்தின் கூட்டத்துக்கு ஞானம் உள்ளதுன்னு சொன்னா இந்த தலை கை சரீரம் எல்லாம் சேர்ந்தது தானே. அப்போ அது ரெண்டாவது பட்சத்துக்குள்ள அப்போ அந்த ஆத்மாவை காட்டிலும் சரீரம் வேறுபட்டதாக இருக்கு. அந்த சரீரத்துல தான் தலை இருக்கு, கை இருக்கு, எல்லாம் இருக்கு. அதனால இந்த ரெண்டாவது பட்சத்தையும் ஒத்துக்க முடியாது. சரி, மூணாவது லட்சணத்தை எடுத்துங்கோ. அவயவங்களுடைய கூட்டம் இருக்க, எங்க அந்த அவயவ கூட்டம் இருக்கோ அங்கே ஞானங்கிறதே கிடையாது. இந்த வியாப்தியை கடம் முதலான வஸ்துக்களிலே நாம் தினந்தோறும் பார்க்கிறோம். மேலும் அந்த அவயவங்களின் கூட்டத்திற்கு ஞானம் இருக்குன்னு சொன்னால் ஒருவனுடைய விரலின் நுனி அறுபட்டால் அவனுடைய ஞானத்துக்கு நாசம் ஏற்படணும். ஆனால் அப்படி நாசம் ஏற்படுவதை நாம் எந்த இடத்திலேயும் பார்க்கறது இல்லை. இப்போ சுகர் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லுவோம், அவளுக்கு காயம், அதில் சொல்கிற அதில் ஆம்பிட் பண்ணால் தான் சரியாயிடும், இல்லைன்னா பிழைக்க முடியாதுன்னா சரின்னு அந்த கால் கட்டவரல அப்படியே கட் பண்ணி விட்டா. இப்போ அவனுக்கு கட்டவரல் இல்லை, கட்டவரல் இல்லை, அதனால் அவன் ஞானம் கட்டவரல் அளவு குறைஞ்சி போச்சுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்புறம் இந்த அவயவங்களினுடைய கூட்டத்தை காட்டிலும் வேற இன்னொன்று இருக்குன்னு வச்சுப்போம். அப்படி வச்சுக்கிட்டா அதில் ஞானம் இருக்குன்னு சொல்ல முடியுமான்னா முடியாது. ஏன்னா அது அவயவி அவயவம்னு பேர். அந்த அவயவியை ஒத்துண்டாலும் அவயவத்தினுடைய ஞானம் தானே அவயவியிலையும் வரும். அதனால இப்போ இந்த அவயவி அவயவம்னா புரியாது. அதை இப்படி தமிழில் சொன்னால் புரியும். அதாவது மிளகா இருக்கு, அந்த மிளகா காரமாக தானே இருக்கும். அப்போ இது மிளகா என்பது அவயவி, அதனுடைய அவயவம் என்ன? அந்த மிளகா பொடிங்கிறது அவயவம், அது அவயவி என்ன? அந்த மிளகா. அப்போ அதில் காரம் தானே இருக்கும். அப்போ அந்த காரணத்தின் குணம் தானே காரியத்தில் வரணும். இப்போ மிளகா காரமாக இருந்தால் அதை நாம் அரைச்சோம்னா மிளகா பொடியும் காரணமாக தானே இருக்கும். அப்போது சரீரத்தினுடைய அவயவங்கள்ல ஞானம் இருந்தால் அந்த அவயத்தை கொண்ட அவயவிக்கும் ஞானம் வரும். அதனால் நீ சொல்கிறதான இந்த மூன்றாவது ஒத்துக்கொள்ளத்தக்கதில்லை. சாருவான் சொல்கிறான், காரணத்தின் குணம் காரியத்தில் வரணுன்றதான அவசியமே கிடையாது. ஏன் நீ அதை எடுத்துன்னு சொல்ற? அவயவத்தில் ஞானம் இல்லாட்டா கூட அதை
கொண்டதான அவயவிலே ஞானம் உண்டாகும். இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு குயவ மண்பானையை செஞ்சு அதை ஒரு காலவாயில் சூளையில் இட்டு சுடுறான். சுடும்போது அந்த மண்பானைக்கு ஒரு சிவப்பு நிறம் உண்டாகிறது. இப்போ ப்ரௌன் கலர்ல இருந்த மண்ணுக்கு இந்த சிவப்பு நிறமான இது இந்த குடத்துல எப்படி வந்தது? அப்போ ஞானமற்ற அவயவத்தை கொண்ட அவயவிக்கு ஞானம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லணும்னா, அதுக்கு நம்ம ஆச்சாரியா சொல்ற, நீ சொல்ற உதாரணம் உனக்கே பிரதிகூலமாகும், உனக்கு அனுகூலமாகாது. மண்பானையை சுடுறதுனாலே சிவப்பு நிறம் வரவே தவிர அவயவங்களை எவனாவது நெருப்பில் இட்டு சுட்டு அதை அவயவியாக்கி பதிரியாளான்னு கேட்கிறேன். அப்போ சாருவாகன் வேற ஒன்று சொல்றான், சில வஸ்துக்கள் ஒன்னோட ஒன்று சேரும்போது வேற ஒரு பொருளானது உண்டாறது. இப்படி உண்டான அந்த பொருளின் சக்தி அது வேறாகத்தானே இருக்கு. நாமெல்லாம் நல்லா ஸ்பஷ்டமா தினந்தோறும் பார்க்கிறோமே. அப்போ அந்த இரண்டு பொருள்களும் தனித்தனியாக இருந்தபோது அவற்றிற்கு அந்த சக்தி இல்லை. முன்பு அவைகளிலே இல்லாத சக்தி சேர்ந்த பிறகு எப்படி அதுக்கு உண்டாரதோ அதப்போல அவயவத்திலே இல்லாத ஞானமானது அவயவிலே தானாக உண்டாரது. நம்ம சித்தாந்தி சொன்னா சரி, நீ சொல்றபடியே வச்சுப்போம். அப்போ அந்த உண்டான பொருள் இருக்கிற சக்தி அதன் காரணமான அந்த முந்தைய அவயவங்கள்ல நிச்சயம் இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? இப்போ மிளகா காரம், அதை அரைச்சா மிளகா அப்படி காரமாக தான் இருக்கு. அதனால அவயவங்கள்ல இல்லாத சக்தி அவயவிலேருந்து வெளிப்படுறது கிடையாது. அதனால நீ சொல்லுவதை ஒத்துக்கொள்ள முடியாதுன்னா, இப்படி இந்த சாருவாகனுக்கும் நம்ம சித்தாந்திக்கும் இந்த ஜீவாத்மாவை பொறுத்தவரையிலே மிக அற்புதமான விவாதம் இருக்கு. இதனுடைய மேற்கொண்டு இருக்கிறத அடுத்த உபன்யாசம், அதாவது நாளைக்கு அனுபவிப்போம்னு சொல்லுங்கள். இத்தோட இன்னைக்கு தலை கட்டிக்கிறேன். கவிதார்ய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அடியன் தாசன் சுவாமி, அடியன் முதல்ல தேவளோட கிருப்பா அடியன் விட்டு போன உபன்யாசத்தை திரும்ப சாதிச்சதுக்கு அனந்த கோடி தண்டவத் பிரணாமங்கள். அடியன் ரொம்ப ரொம்ப அடியன் கிருப்பா அடியன். இப்போ பாகவதாளுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா சுவாமி கிட்ட விண்ணப்பிக்கலாம். அடியன் அடியன் மலோல அடியன் அடியனுக்கு தேகம் வேறு ஆத்மா வேறுன்னு ஞானம் இருக்கு. அது எனக்கு இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? தேகம் வேறு ஆத்மா வேறு இருக்குன்னு சொல்றேன். அப்ப அது தெரிஞ்சுனதுனால தானே சொல்றேன். இல்ல செயல்பாட்டுல எப்படின்னாக்கா சாதிக்க செயல்பாட்டு நான் என்பது வேறு, என்னுடைய சரீரமோ இல்ல அதனுடைய அவயவங்களோ வேறு. இப்போ என்னுடைய சொல்றோம், நான் கண்ணுன்னு சொல்றோம், நான் கைன்னு சொல்றது இல்லையா? அப்போ நான் கை என்றோ நான் கண் என்றோ நான் வாய் என்றோ சொல்றது இல்ல. இது என்னுடைய கண், இது என்னுடைய வாய், இது என்னுடைய கால், என்னுடைய சரீரம்னு சொல்றோம் இல்லையா? அப்போ possessor is entirely different from his possession இல்லையா? இப்ப நல்லா புரியுமே. possessor வேற, possession வேற. இன்னும்
இன்னும் ஒண்ணு இந்த கைவல்யம்ங்கிறத பத்தி கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணுங்க. கைவல்யத்தை பத்தி ஆத்மால இந்த இது சொல்லும் போது கடைசி ஒரு 2-3 உபன்யாசம் கைவல்யத்தை பத்தியே இருக்க போறது. ஏன்னா அது ஒரு பெரிய மகத் பிரகரணம் நம்ம அதுல நாம அது பக்கமே போகக்கூடாது. அது அது ஜிக்ஞாசுன்னு அதுக்குன்னு தனியா ஒருத்தன் இருக்கான், அவதான் பண்ணுவாங்க. அது நமக்கு தேவையில்லாது, அது நமக்கு ஆத்மாவுக்கு அனர்த்தத்தை உண்டாக்கும். அதனால அதை பத்தி ரொம்ப விவரமா நன்னா சொல்லுவோம், கவலைப்பட வேண்டாம். வேற ஏதாவது யாருக்காவது கேள்வி இருக்கா? ஒரே ஒரு இந்த குணங்க இது சொல்லும் போது நியாய சித்தாந்தம் அடியன் ஸ்ரீனிவாசன் சுவாமி, நீ உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது அடியன். சொல்லுங்க, பரவாயில்ல. கேட்கறது ஒன்று சிம்பிளா கேட்டுறேன், வேற ஒன்றும் இல்லை. இந்த அல்ப பரிமாணத்துவ சேதனத்துவத்துக்கும் அணுத்துவ சேதனத்துக்கும் வித்தியாசம் இருக்கான்னு கேட்க. இப்போ அல்ப பரிமாணங்கிறது என்ன? அது சின்னதா இருக்குங்கிறதோட அர்த்தம். இட் cannot penetrate into anything. பட் அணுங்கிறது இட் கேன் பெனிட்ரேட் டு எனிதிங். அதாவது இந்த ஆத்மா அணுவா இருக்கிறதுனால இந்த அணுத்துவத்தை நெருப்பாலே சுட முடியாது, ஜலத்தாலே நனைக்க முடியாது, காத்தாலே வளர்த்த முடியாது. சோஷண தாகன பிளாவனாதிகளுக்கு உட்படாதது. பின்னால சொல்ல போறோம் சொல்லலாம். அப்போ இது அதுல உள்ள பெனிட்ரேட் ஆகி போயிடும். அதாவது இப்போ இந்த வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் பிட்வீன் இந்த மாலிகூல்ஸ் ஒரு பொராசிட்டி இருக்கும், ஒரு ஹோல் இருக்கும். அதுல பூந்து இந்த அணு வெளியில போடும். அதனால அதை ஃபயர்லையும் அதே மாதிரி தான், வாட்டர்லையும் அதே மாதிரி தான், காத்துலையும் அதே மாதிரி தான். அதனால இந்த அணுத்துவத்தை காத்தால வளர்த்தவும் முடியாது, ஜலத்தால நனைக்கவும் முடியாது, நெருப்பால எரிக்கவும் முடியாது. சின்ன பொருள்ங்கிறது அது உருவத்தை வச்சுன்னு சொல்றது, இது பெனிட்ரேஷனை வச்சு சொல்றது. அதனால அணுங்கிறது வேற, அல்ப பரிமாணத்துவங்கிறது வேற. அடிங்க.